இந்த வீடியோவில் நம்ம பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு மற்றும் பூஜ்ஜியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில குறிப்பு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. 2 வரைபடம் கொடுத்துட்டு நேர்கோடு அல்லது வளைவரையானது எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்தே அதன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அமையும் சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இருக்குது. இப்போது இந்த ஒய்யோட மதிப்பு 0 ஆகணும் அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்கோ அதை போட்டால் தான் 0 ஆகும். எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, -3, அடுத்து இங்கே +3 இருக்குது, இப்போ 0. அப்போது ஒரு வரைபடம் கொடுத்து அதில் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ் அச்சை பொறுத்து தான் அமையும், எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்து அமையும். இப்போ ரெண்டாவது பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு x² - x -2ன்னு இருக்குது. எக்ஸ் அச்சில் என்னென்ன இருக்குது, -1 இருக்குது, இன்னொன்று வந்து 2ங்கிற இடத்துல இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிடுவோம். எக்ஸுங்கிற இடத்துல 2 போட்டோம்னா 2², அடுத்து மைனஸ் சிம்பிள், அடுத்து எக்ஸுங்கிற இடத்துல +2, அடுத்து -2. 2² மதிப்பு 4, அடுத்து -2, இந்த -2. இப்போ கூட்டணும்னா 4, இது வந்து -2 -2 -4. இப்போ இது இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வரும். அடுத்து -1 போட்டோம்னா -1², அடுத்து மைனஸ் இருக்குது, அடுத்து எக்ஸுக்கு வந்து -1, அடுத்து -2. இதோட மதிப்பு வந்து 1ன்னு வருமா? ஏன்னா -1² மதிப்பு 1, -1 இன்ட்டு -1 மைனஸ் ப்ளஸ் ஆகி நமக்கு 1ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த மைனஸும் பெருக்கும்போது ப்ளஸ்ன்னு மாறும், +1 -2, 1 + 1 2, -2, இப்போ 0. அப்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்கோடு அல்லது வளைவரையானது எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்தே அதன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அமையும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம்னா நமக்கு எக்ஸில் வெட்டுறது வந்து 1 தான். அப்போது பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 1. ரெண்டாவது இதில் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை வந்து 2, ஏன்னா 2 இடத்துல அந்த இது எக்ஸ் அச்சை வந்து வெட்டுது. அடுத்து பாருங்கள், ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை வந்து பல்லுறுப்புக்கோவையின் படியை விட கம்மியாக இருக்கும், அப்படி இல்லாட்டி பல்லுறுப்புக்கோவையின் படிகள் எண்ணிக்கையோட இருக்கும். பல்லுறுப்புக்கோவையின் படியை விட அதிகமாக இருக்காது என்னது, பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. அடுத்து பாருங்க, பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பு. இப்போ வந்து P ஆஃப் எக்ஸுங்கிற பல்லுறுப்புக்கோவையில் வந்து நமக்கு எக்ஸை வந்து ஏன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து P ஆஃப் ஏன்னு கிடைக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், f ஆஃப் x ஈக்குவல் டு x² + 3x - 1ன்னு இருக்குது. இங்கே வந்து எக்ஸு வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுங்கிற இடத்துலலாம் நம்ம 2 போடணும். 2² + 3 × 2 - 1, 2 4 + 3 6 -1. இப்போ 10, 4 யாரையும் கூட்டினா 10, 10லேருந்து 1 போச்சுன்னா 9. இந்த 9ங்கிறது வந்து f ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் நம்ம, 2. f ஆஃப் 2 ஈக்குவல் டு 9. அடுத்து பாருங்கள், பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு P ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x³ - 6x² + 3x - 14. இதில் வந்து 1, அடுத்து 0, அடுத்து 2, இந்த 3 மதிப்பாக போட சொல்லியிருக்காங்க. எதுக்கு, எக்ஸுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 1 போடுவோம். 4 இன்ட்டு எக்ஸு வந்து 1 இருக்கும்போது 1³ - 6 × 1² + 3 × 1 - 14. இப்போ 4 - 6 + 3 - 14, -20. -20லேருந்து நமக்கு 7 கழிச்சோம்னா -13ன்னு கிடைக்கும். அதாவது இதில் எக்ஸோட மதிப்பு 1ன்னு பிரதிட்டா. இதே இது எக்ஸு வந்து 0ன்னா 0³ - 6 0² + 3 × 0 - 14. இதெல்லாம் 0 தான் வரும். இப்போ நமக்கு மதிப்பு வந்து -14, ஏன்னா 0வோட எதை பெருக்கினாலும் நமக்கு 0 தான், -14ன்னு மதிப்பு கிடைக்கும். அடுத்து எக்ஸு வந்து 2ன்னு போட்டோம் அப்படின்னா 4 × 2³ - 6 ×
2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 14. 4 இன்ட்டு 2/3 மதிப்பு 8. ஏன்னா 2 4, 4 2 8. அடுத்து மைனஸ் 6 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 2 6 மைனஸ் 14. 4 8 32 மைனஸ் 4 24 ப்ளஸ் 6 மைனஸ் 14. இப்போ இதோட மதிப்பு வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். அதாவது 32யும் 6யும் கூட்டினா நமக்கு 38ன்னு கிடைக்கும். 24யும் 14யும் கூட்டினா 38. இது ப்ளஸ் 38, இது மைனஸ் 38. அப்போ கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போது இந்த பல்லுறுப்புக்கோவையில் எக்ஸோட மதிப்பு 1ன்னு போடும்போது நமக்கு மதிப்பு -13ன்னு கிடைக்கி. இதே இது எக்ஸு வந்து 0ன்னு போடும்போது மதிப்பு வந்து -14ன்னு கிடைக்கி. எக்ஸு வந்து 2ன்னு போட்டால் மட்டும்தான் இதோட மதிப்பு வந்து 0ன்னு கிடைக்கி. அப்போது இங்கே வந்து எக்ஸு 2ங்கிறது தான் நம்ம இதோட பூஜ்ஜியங்களில் ஒன்றுன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்கள். P of A equal to 0 எனில் A என்பது P of X என்ற பல்லுறுப்புக்கோவையின் ஒரு பூஜ்ஜியமாகும். இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்போ 2x + 1ன்னு இருக்குது. இப்போ 2x + 1 ஈக்குவல் டு 0. நமக்கு சமன்பாடுனா என்னன்னு தெரியும். இந்த இது வந்து 0வாக வரணும். இப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன மதிப்பு போட்டால் 0 வரும்னா இப்போ எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். 2x ஈக்குவல் டு இந்த +1 ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது -1 மாறும். இப்போ எக்ஸு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதாவது எக்ஸோட மதிப்பு நமக்கு -1/2ன்னு கிடைக்கும். இந்த -1/2 இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா 2x + 1ன்னு இருக்குல்ல. இப்போ எக்ஸ் வந்து -1/2. 2 இன்ட்டு -1/2 ப்ளஸ் 1. இப்போ 2 2 கேன்சல் ஆயிரும். -1 + 1ன்னு வரும். அப்போ நமக்கு மதிப்பு வந்து 0ன்னு வரும். அப்போது இந்த -1/2 தான் இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு ஒரு பூஜ்ஜியம். அப்படி இல்லை அப்படின்னா A என்பது P of X = 0 என்ற பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் ஒரு மூலம் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட மதிப்பு வந்து அந்த சமன்பாட்டோட மூலம் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு 3.7. f of x = x² மைனஸ் 4x + 3 எனில் f of 1, f of -1, f of 2, f of 3 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இதில் f of xஇன் பூஜ்ஜியங்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 4 மதிப்பையும் போட்டு பார்க்கணும். எதில் வந்து f of x வந்து 0 வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், f of 1ன்னு போடுவோம். இப்போ எக்ஸுங்கிற இடத்துலலாம் 1 போடணும். 1² - 4 × 1 + 3. இப்போ நமக்கு 1 - 4 + 3 + 4 - 4 = 0ன்னு கிடைக்கும். அடுத்து f of -1. -1² - 4 × -1 + 3 = -1² மதிப்பு 1. அடுத்து 4 × -1 நமக்கு -4ன்னு கிடைக்கும். -4 × -1 வந்து நமக்கு +4ன்னு கிடைக்கும். அடுத்து +3. இப்போ இதோட மதிப்பு நமக்கு 8ன்னு கிடைக்கும். அடுத்து f of 2. இப்போ 2² - 4 × 2 + 3. 2² மதிப்பு 4 -4 2 8 +3. இப்போது இதை கூட்டினோம்னா 7. -8 + 7னா நமக்கு மதிப்பு -1ன்னு வரும். அடுத்து f of 3. 3² - 4 × 3 + 3. 3 9 -4 12 +3. 9 3 கூட்டினா நமக்கு 12ன்னு கிடைக்கும். -12 0. அப்போது இதோட பூஜ்ஜியங்கள் என்னது? f of 1, f of 3. இதுதான் இதோட பூஜ்ஜியங்கள். அடுத்து பாருங்க,
பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை காண்க. ஃபர்ஸ்ட் இது வந்து f of x = 2x + 1. இப்போ புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மதிப்பில் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 2 பொதுவாக வெளியில் எடுத்திருக்காங்க. 2 வெளியில் எடுக்கும்போது நமக்கு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ்னு வரும். அடுத்து ப்ளஸ் இதில் 2 வெளியில் எடுத்ததுனால 1/2ன்னு வரும். ஏன்னா 1/2 × 2னா கேன்சல் ஆகி நமக்கு 1ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த எக்ஸுங்கிற இடத்துல நம்ம என்ன மதிப்பு போட்டால் 0 ஆகும்னா -1/2ன்னு போட்டால் 0 ஆகும். ஏன்னா -1/2 + 1/2னா 0. 0வோட எதை பெருக்கினாலும் நமக்கு மதிப்பு 0 தான் வரும். அப்போது இங்கே வந்து f of xக்கு வந்து -1/2ன்னு போட்டால் இதோட மதிப்பு வந்து 0 ஆகும். இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி 2x + 1 = 0. நமக்கு ஏற்கனவே தெரியும் இதோட மதிப்பு வந்து 0வாக இருக்கணும். 2x = இந்த +1 அங்கிட்டு போகும்போது -1, x = -1/2ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் வந்து -1/2ங்கிறத இந்த இடத்துல போட்டாலே நமக்கு சரியாக ஆன்சர் வந்துடும். 2 × -1/2 + 1, 2 கேன்சல் ஆயிரும். -1 + 1னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டைரெக்டாக எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டாலே ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், f of x = 3x - 5. இப்போ வந்து இதில் வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுவாக வெளியில் 3 எடுத்தோம்னா எக்ஸ்ன்னு வரும் ஃபஸ்ட்டு இதில். அடுத்து மைனஸ் சிம்பிள், 3 வெளியில் எடுத்தனால 5/3ன்னு எழுதுவோம். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு +5/3ன்னு போட்டால் மட்டும்தான் இந்த +5/3ம் -5/3ம் கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு வரும். அடுத்து 0வோட 3 பெருக்குனா 0ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸுங்கிற இடத்துல 5/3ன்னு வந்தால் மட்டும்தான் இதோட மதிப்பு 0ன்னு ஆகும். அப்படி இல்லை இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 3x - 5 = 0ன்னு போட்டு நமக்கு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். 3x = -5 = அங்கிட்டு போகும்போது +5. இப்போ x = 5/3. அடுத்து பாருங்க, பின்வரும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸோட மதிப்பு தான் மூலங்கள். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 5x - 3 = 0. இப்போ 5x = -3 அங்கிட்டு போகும்போது +3 மாறும். x = 3/5. ஏன்னா பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அடுத்து ரெண்டாவது பாருங்க, -7 - 4x = 0. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். -4x அப்படியே வச்சுட்டு இந்த -7 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது +7 மாறும். நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. x = 7 பெருக்கல்ல இருக்க -4 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பு -7/4ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட மூலங்கள். அடுத்து பாருங்க, x² - 9 என்ற பல்லுறுப்புக்கோவைக்கு -3 மற்றும் 3 என்பன பூஜ்ஜியங்களா என்று சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. இப்போ -3 எக்ஸுக்கு -3 போடணும். அடுத்து 3 போட்டு இது ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து 0 வருதான்னு கேட்டிருக்காங்க. x²னா ஃபஸ்ட்டு -3 எடுத்துக்கிடுவோம். -3 ஹோல் ஸ்கொயர், அடுத்து -9. -3 × -3 நமக்கு +9ன்னு கிடைக்கும். -9 இப்போ 0ன்னு வரும். அப்போ -3 வந்து இதுக்கு வந்து 0 தான். அடுத்து 3 3² - 9, 3 9 -9னா இதோட மதிப்பும் 0. அப்போ ரெண்டுமே இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு வந்து பூஜ்ஜியங்கள் தான். பயிற்சி 3.2ல் உள்ள சம்ஸ் பாருங்க. ஃபஸ்ட்டு இது வந்து f of y = 6y - 3y² + 3 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு வந்து y வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 வச்சு போடுவோம். 1 போட்டோம்னா 6 × yங்கிற இடத்துல 1 -3 × y²ங்கிற இடத்துல 1² + 3. 6 - 1²ஓட மதிப்பு 1 தான். 1 வச்சு எதை பெருக்கினாலும் அதே மதிப்பு தான். 6 - 3 + 3.
+3 -3 கேன்சல் ஆயிரும், நமக்கு 6ன்னு கிடைக்கும். அதாவது ஒய்ங்கிற இடத்துல 1 போட்டோம்னா, அதாவது f(1)ங்கிற இது வந்து 6ன்னு கிடைக்கிது மதிப்பு. அடுத்து ரெண்டாவது வந்து ஒய் வந்து -1 கொடுத்துருக்காங்க. ஒய்ங்கிற இடத்துலலாம் -1 போடுவோம். 6 × -1, அடுத்து -3, ஒய் ஸ்கொயர்னா -1² +3 -6. அடுத்து -3, இங்கே வந்து -1² மதிப்பு +1. இப்போ -3 × 1 -3 +3, இது இதுவும் கேன்சல் ஆயிரும், நமக்கு -6ன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள், ஒய்ங்கிற இடத்துல 0 போடணும். 6 × 0 -3 × 0² +3. 6ஐயும் 0ஐயும் பெருக்கினா 0, -3ஐயும் 0ஐயும் பெருக்கினா 0, அடுத்து +3. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதுக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, p(x) = x² - 2√2x + 1 எனில் p(2√2) இந்த மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸுங்கிற இடத்துல 2√2 போட சொல்லியிருக்காங்க. x²னா 2√2² -2√2, எக்ஸுங்கிற இடத்துல 2√2, அடுத்து +1. 2² மதிப்பு 4 × √2 நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்கொயர் வந்து 2க்கும் வரும், √2க்கும் வரும். அடுத்து மைனஸ் 2ஐயும் பெருக்கினா நமக்கு 4, அடுத்து √2ஐயும் பெருக்கினா நமக்கு 2, அடுத்து +1. இப்போ 4 2 8 -4 2 8 +1, 8 8 கேன்சல் ஆயிரும், நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, கீழ்காணும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை காண்க. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, p(x) = x - 3ன்னு இருக்கு. அதாவது இங்கே +3ன்னு போட்டால் தான் 3 -3 கேன்சல் ஆகி நமக்கு 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு 3ங்கிற மதிப்பு வரணும். 3ன்னு போட்டால் தான் இது வந்து அந்த பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் ஆகும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், p(x) = 2x + 5. இப்போது நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். 2x + 5 = 0. ஏன் அப்படின்னா இதோட பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது 2x + 5 = 0ன்னு எழுதுகிறோம். இப்போ 2x +5 அங்கிட்டு போகும்போது -5ன்னு மாறும். எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை போட்டுட்டு -5, இங்கே பெருக்கல்ல இருக்க 2 = அங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும். அப்போ எக்ஸ் வந்து -5/2 இருந்தால் தான் இந்த பல்லுறுப்புக்கோவையோட மதிப்பு வந்து 0 வரும். ஏன் அப்படின்னா 2 × எக்ஸுங்கிற இடத்துல -5/2ன்னு போடுவோம், அடுத்து +5. இந்த 2 கேன்சல் ஆயிரும், -5 +5னா நமக்கு மதிப்பு 0ன்னு வரும். அடுத்து மூணாவது பாருங்க, q(y) = 2y - 3. 2y - 3 = 0. இப்போ 2y = -3 அங்கிட்டு போகும்போது +3 மாறும். இப்போ y = 3/2ன்னு கிடைக்கும். அதாவது ஒய்ங்கிற இடத்துல 3/2ங்கிற மதிப்பை போட்டால் தான் நமக்கு இதோட பல்லுறுப்புக்கோவையோட பூஜ்ஜியம் கிடைக்கும். அடுத்து நாலாவது பாருங்க, f(z) = 8z. பெருக்கல்ல இருக்குது. அப்போ நமக்கு இங்கே இஜெட்டில் 0ங்கிற மதிப்பு போட்டால் மட்டும்தான் பல்லுறுப்புக்கோவையோட மதிப்பு வந்து 0ன்னு கிடைக்கும். அப்போது இந்த இஜெட்டுங்கிற இடத்துல 0 வரணும். அடுத்து அஞ்சாவது பாருங்கள், p(x) = ax. இங்கே a வந்து 0 கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. a தான் 0 கிடையாது. இப்போ ax = 0. இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. x = 0/a. அப்போது நமக்கு மதிப்பு வந்து 0ன்னு வரும். அடுத்து பாருங்க,
h of x equal to ax plus b. a வந்து 0 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் ax plus b equal to நமக்கு 0. இப்போ ax equal to இந்த ப்ளஸ் b equal to அங்கிட்டு போகும்போது மைனஸ் பியாக மாறும். எக்ஸோட மதிப்பு தான் தேவை. x equal to மைனஸ் பி பை பெருக்கல்ல இருக்க ஏ இங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பு மைனஸ் பி பை ஏ. அடுத்து 4வது பாருங்கள், பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் மூலங்கள் காண்க. அதாவது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 5x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 5x அப்படியே வச்சுட்டு மைனஸ் 6 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 6 மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 6/5 வரும். அடுத்து 2வது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸு வந்து நமக்கு மைனஸ் 3ன்னு வரும். அடுத்து 3வது 10x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. 10x ஈக்குவல் டு ப்ளஸ் 9 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 9 மாறும். எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9/10ன்னு கிடைக்கும். அடுத்து 4வது 9x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ 9x அப்படியே வச்சுருப்போம். மைனஸ் 4 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 4 மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 4/9ன்னு கிடைக்கும். அடுத்து 5வது பாருங்கள், பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளுக்கு அவற்றிற்கு எதிரே குறிப்பிட்டுள்ளவை பூஜ்ஜியங்களா என சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1ன்னு கொடுத்துட்டு எக்ஸுங்கிற இடத்துல 1/2ன்னு போட்டு அதோட மதிப்பு 0 வருதான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல 1/2ன்னு போடுவோம். மைனஸ் 1, 2 2 கேன்சல் ஆயிரும். 1 மைனஸ் 1 நமக்கு 0ன்னு கிடைக்கும். அடுத்து 2வது பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1. இங்கே வந்து எக்ஸு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற இடத்துல 1³ மைனஸ் 1. 1³ மதிப்பு 1 மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இதுவும் 0 தான், 0 கிடைக்கும். அடுத்து 3வது வந்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. இங்கே எக்ஸு வந்து மைனஸ் பி பை ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏ இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏயும் கேன்சல் ஆயிரும். நமக்கு மைனஸ் பி ப்ளஸ் பின்னு இருக்கும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகி 0ன்னு கிடைக்கும். அடுத்து 4வது பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அடுத்து எக்ஸ் மைனஸ் 4. 2 மதிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸு வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸு வந்து மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 போடுவோம். ஃபஸ்ட்டு இதில் 4 போட்டோம்னா 4 + 3 இன்ட்டு 4 மைனஸ் 4. 4 3 கூட்டினா 7 இன்ட்டு 0. இப்போ நமக்கு மதிப்பு வந்து 0 தான் கிடைக்கும். அடுத்து மைனஸ் 3 வச்சு போடுவோம். மைனஸ் 3 + 3 இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல மைனஸ் 3 மைனஸ் 4. இப்போ மைனஸ் 3 + 3 0 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7. இப்போ நமக்கு மதிப்பு 0 தான் கிடைக்கும். இவங்க கொடுத்துருக்க எல்லா மதிப்புக்கும் மதிப்பு வந்து 0 தான் வருது. அடுத்து 6வது சம் பாருங்க. பின்வரும் வரைபடங்களால் குறிக்கப்படும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை காண்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்ஸ் அச்சை வெட்டும் புள்ளிகளை பொறுத்தே அதன் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை அமையும். இதுதான் எக்ஸு. இப்போது இங்கே எத்தனை இருக்குது? 2. அப்போது இங்கே வந்து 2 தீர்வு கிடைக்கும் பூஜ்ஜியங்கள் வர்றதுக்கு. இங்கே பாருங்கள் 1 2 3. இங்கே வந்து 3 தீர்வு கிடைக்கும். இங்கே வந்து எதுவுமே எக்ஸை வந்து இது பண்ணலாம். அப்போ இதில் வந்து பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை வந்து கிடையாது. அதனால் 0 போடுவோம். இந்த இடத்துல 1 தான் இருக்குது. ஒரு தீர்வு மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இந்த இதுலேயும் இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. ஒரு தீர்வு தான் கிடைக்கும். சம்மெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள். முத போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 3 தடவை செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நல்லா மைண்டில் நிற்கும்.
புக்கு வச்சு பாருங்கள். மொத படிக்கிறீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு மொத பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லலாம் புக்கு வச்சு பாருங்கள். ஏன்னா அதில் நல்லா டீட்டெயிலாக ஈஸியாக சொல்லியிருக்காங்க. அதனால் எடுத்ததுமே ஷார்ட்கட் பார்க்காதீங்க. கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் பார்க்க பாருங்கள். ஆனால் ஷார்ட்கட் மேக்ஸிமம் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாலே அதுக்கடுத்து நீங்களாகவே ஈஸியாக ஸ்டெப்பெல்லாம் செஞ்சிடலாம்.